செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் காலி பணியிடங்களாக இதுவரை கருதப்பட்ட ஒரு 169 கண்காணிப்பாளர், டியூட்டர் போன்ற பொறுப்புகளுக்கு பதவி உயர்வின் மூலம் ஒரு 400க்கும் மேற்பட்ட இடங்களும், புதிதாக கட்டப்பட்டு வருகிற தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடங்களுக்கு புதிய பணியிடங்கள் உருவாக்குவது என்கின்ற வகையிலும் இன்றைக்கு 1000 செவிலியர்கள் பொங்கலுக்கு முன்னால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு 169 காலி பணியிடங்கள் தமிழக அரசில் செவிலியர்களுக்கென்று இருக்கிற ஒட்டுமொத்த காலி பணியிடங்களும் இன்றோடு நிரப்பப்பட்டிருக்கிறது. புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு பதவி உயர்வுகளின் மூலம் உருவாக்கப்படுகிற பணியிடங்களும், புதிய மருத்துவ கட்டமைப்புகளுக்கு உருவாக்குகிற பணியிடங்களும் மிக விரைவில் உருவாக்கப்பட்டு, ஏற்கனவே அரசின் சார்பில் சொன்னதைப் போல பொங்கலுக்கு முன்னால் மீதம் இருக்கிற 831 செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு இந்த நிகழ்வில் ஒரு 15 மருத்துவ பதிவேடு நுட்புணர்கள், 10 இளநிலை உதவியாளர்கள், 6 தட்டச்சர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பணிமாறுதல்கள் வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற்று அவர்களுக்கும் இன்றைக்கு இந்த ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது. ஆக செவிலியர்கள் ஒரு 169 பேரும், பதவி உயர்வு பெற்றவர்கள் ஒரு 31 பேரும், ஆக மொத்தம் 200 பேருக்கு இன்றைக்கு இந்த ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பள உயர்வு, 1000 பேருக்கு பணி நிரந்தரம், மகப்பேறு விடுப்பு போன்ற பல்வேறு பணிகள் இன்றைக்கு நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறோம். ஏற்கனவே அரசு ஒப்புக்கொண்டபடி பொங்கலுக்குள் அனைத்தையும் முடிக்க முடிவெடுத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலும் கூட தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம், தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்கம், நர்சுகள் பொதுநலச் சங்கம், தமிழ்நாடு MRB செவிலியர் சங்கம், MRB கோவிட் செவிலியர் சங்கம் போன்ற சங்க நிர்வாகிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்து இப்பொழுது உரையாற்றியதை நீங்கள் கேட்டீர்கள். அந்த அளவுக்கு இந்த அரசு அவருடைய கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றி தந்திருக்கிறது. என்னம்மா? செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ நம்ம அந்த செய்தி தெரிந்தவுடனே கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான சாலை வழி இணைப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ ஏறத்தாழ ஒரு 13 இடங்கள்ல இருக்கு. அந்த எல்லா இடங்கள்லையும் இப்போ கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பொது சுகாதாரத்துறை அலுவலர்கள் அங்கிருந்து வருபவர்கள், இங்கிருந்து போபவர்களை தீவிரமாக கண்காணித்து பரிசோதித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மிகுந்த கவனத்தோடு தமிழ்நாட்டின் பொது சுகாதாரத்துறை அந்த பணியை கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இணைப்பு தருகிற அந்த சாலை மார்க்கங்கள் ஏறத்தாழ ஒரு 13 இடங்களிலும் அது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எல்லாருக்குமே யார் போயிட்டு வந்தாலுமே எந்த பாதிப்பு இருக்காங்கிறத பொதுவாகவே இப்பவும் கூட ஏர்போர்ட்லாம் தொடர்ச்சியாகவே அது இருக்கு. இப்போ வெளிநாடுகளிலிருந்து வர்றவங்களுக்கு அந்த ஃபீவர் சிம்டம்ஸ் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவிகள்லாம் பொருத்தப்பட்டு அது எல்லாமே நடைமுறையில் இருக்குது. அந்த வகையில் இதுவுமே தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும். டீடைல்ஸ் எல்லாம் இல்லை இப்போ இல்லை அதுக்கப்புறம் பெரிய அளவில் நோய் பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம். உடனே கொடுக்க சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதை நீ கேட்கவே இல்லை, வேற எங்கேயோ கவனிச்சிருந்த, அதுக்குள்ளதான்.